வெல்கம் டு தஞ்சாவூர் மேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டுக்கான அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸசைஸ் 6.3ல 10th கொஷின்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 10th கொஷின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணிடலாம். Find the maximum value of the function in the interval 1,3. ஸோ இதான் வந்து கிவன் ஃபங்க்ஷன் 1,3ல மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இன்டர்வலை பாருங்கள், இது வந்து க்ளோஸ்ட் இன்டர்வலாக இருக்குது. க்ளோஸ்ட் இன்டர்வல் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம என்ன மெத்தட் தான் யூஸ் பண்ணணும்னா செகண்ட் மெத்தட், அதாவது அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிப்போம் இல்லையா, அந்த மெத்தடில் தான் நம்ம வந்து இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த கொஷின் கொடுத்தாலும் அதில் ஓப்பன் இன்டர்வலாக இருக்கா இல்லை க்ளோஸ்ட் இன்டர்வலாக இருக்கான்னு பாருங்கள். ஓப்பன் இன்டர்வலாக இருந்தால் ஃபஸ்ட்டு மெத்தடு, செகண்ட் மெத்தட் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வலாக இருந்தாக்கா செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ண வேண்டியதுதான். ஓகே, ரெண்டு மெத்தடுக்குமே நம்ம வந்து ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே நீங்கள் வந்து பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். ஸோ க்ளோஸ்ட் இன்டர்வல் இங்கே இந்த கொஷினில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து செகண்ட் மெத்தட், அதாவது அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம் அந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் இதுக்கு வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இன்னொரு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த சேம் ஃபங்க்ஷன் இன் த இன்டர்வல் -3, -1. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்த இன்டர்வல் வந்து 1,3, ரெண்டாவதாக கொடுத்துருக்க இன்டர்வல் வந்து -3, -1. இந்த ரெண்டு இன்டர்வல்ஸ்லேயுமே நம்ம வந்து தனித்தனியாக மேக்ஸிமம் வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாலும் அதை நம்ம வந்து அப்படியே வந்து f(x)ன்னு தான் எடுத்துப்போம். இப்போ f(x) = 2x³ - 24x + 107. ஓகே, இதை வந்து நம்மளோட கிவன் ஃபங்க்ஷன். ஸோ இனிஷியலாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் f'(x). x³ டிஃபரன்சியேஷன் 3x² - 24, x டிஃபரன்சியேஷன் 1. ஸோ இங்கே என்ன வரும்னா 3 2s are 6x² - 24. ஸோ இதை 6 வந்து நம்ம வெளியில் எடுத்துகிட்டு x² - 4 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். இது வந்து என்னது f'(x). ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு. அதுக்கு யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், f'(x) = 0 அப்படின்னு எடுத்துக்குவோம். 6 × x² - 4 = 0. ஸோ இந்த 6 இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் 0 ஆகிடும். x² - 4 = 0. x² = 4. x = +or -2. ஏன்னா இங்கே ஸ்கொயர் இருக்குது, நம்ம ரூட் எடுக்கும்போது கண்டிப்பாக ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டுமே தான் நம்ம யூஸ் பண்ணணும். +2 or -2 மட்டும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ ரெண்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸு கிடச்சிருச்சு. ஓகேவா, பட் கிவன் இன்டர்வல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிவன் வந்து இன்டர்வல் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது 1,3ங்கிற க்ளோஸ்ட் இன்டர்வல். அப்போ இந்த க்ளோஸ்ட் இன்டர்வலில் கண்டிப்பாக அதாவது 2வும் இருக்குது -2வும் இருக்கா. அப்போ இந்த -2 வந்து இந்த இன்டர்வலில் வராது, +2 மட்டும்தான் வரும். அப்போ இங்கே நமக்கு வந்து 3 பாயிண்ட்ஸுக்கு நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு x = இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் 2க்கு நம்ம வேல்யூ பார்க்கணும். அதே போல் அடுத்தது அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா இன்டர்வல், க்ளோஸ்ட் இன்டர்வல் 1,3. இப்போ x = 1, அதோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதே போல் லாஸ்ட்டாக x = 3. ஸோ இந்த 3 வேல்யூஸுக்கும் நம்ம வந்து f(x)க்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். இப்போது x = 2க்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிக்கலாம். நமக்கு கிவன் ஃபங்க்ஷன் f(x) என்ன அப்படின்னு சொன்னால் 2x³ - 24x + 107. இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு அப்ளை பண்ண போகிறேன். இப்போ இங்கே 2³ - 24 × 2 + 107. this is equal to 2³ வந்து என்னது 8 - 24 × 2 வந்து 48 + 107. ஸோ இது 8 2s are 16 வரும். இது அப்படியே நீங்கள் வந்து அடிஷன் சப்ராக்ஷன் எல்லா கேல்குலேஷனும் போட்டிங்கன்னா கடைசியாக என்ன வேல்யூ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு வந்து நமக்கு 75 அப்படின்னு வருது. 8 2s are 16, 107ம் 16ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 13 20 ஓகே 123ல் 48 போயிடுச்சுன்னா 13ல் 8 போயிடுச்சுனாக்கா 5, இங்கே 11 இருக்கும், 11ல் 4 போக 7. ஸோ f(2)ஓட வேல்யூ வந்து 75 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது x = 1 அப்படிங்கிறதுக்கு. அப்போது f(1) கண்டுபிடிக்கலாம். f(1) என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸுக்கு பதிலாக அப்படியே 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு 2 × 1 வரும்,
minus 24 plus 107. இப்போ 107 2 வந்து 109 109ல 24 போச்சு அப்படின்னு சொன்னால் 9ல் 4 போக 5 10ல் 2 போயிடுச்சுனாக்க 8. அப்போ f of 1 வந்து என்ன கிடைக்குதுன்னா 85 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அடுத்து நம்ம செக் பண்ண போகிறது x equal to 3ங்கிற பாயிண்ட்டுக்கு, அதாவது f of 3 கண்டுபிடிக்கிறோம். இப்போ 2 into 3 cube minus 24 into 3 plus 107. ஓகே, இதோட கேல்குலேஷன் நம்ம போடலாம். 2 into 3 3s are 9, 9 3s are 27, minus 4 3s are 12, 3 2s are 6 plus 1 7 plus 107. இதையும் மல்டிப்ளை பண்ணால் 7 2s are 14, 4 plus 1 5, minus 72 plus 107. இப்போது இந்த கேல்குலேஷன் பார்க்கலாம். 107 plus 54, 11 6 1, திருப்ப 72 போட்டோம் அப்படின்னா 11ல் 2 போயிடுச்சுனாக்க 9, இங்கே வந்து 15 இருக்கும், 15ல் 7 போயிடுச்சுனாக்க 8. இப்போ நமக்கு x equal to 3 அப்படிங்கும்போது என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 89 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இங்கே வந்து நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. க்ளோஸ்ட் இன்டர்வல் கொடுத்துருந்தாலே அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்லாத்துக்கும் எப்படி வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிப்போமோ அதே மாதிரி கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து 2 கிடைக்குது. 2ல் 1 வந்து பாசிட்டிவாக இருக்குது, இன்னொன்று வந்து நெகட்டிவாக இருக்குது. நமக்கு கிவன் இன்டர்வல் வந்து 1,3 தான் சொல்லியிருக்காங்க. இப்போ 1,3ங்கும் போது கண்டிப்பாக நெகட்டிவ் வேல்யூ வரதுக்கு சான்ஸே இல்லை. அதனால் இந்த +2 மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு 2 1 3 இந்த 3த்துக்கும் நம்ம வந்து வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 3 வேல்யூஸ் என்ன வருது பாருங்கள். 75ன்னு ஒன்று வருது, ஒன்று வந்து 85 வருது, இன்னொன்று 89 வருது. ஓகே, அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்படின்னாவே என்னது, இது எல்லாத்துலேயும் எது வந்து மேக்ஸிமமாக இருக்கோ அதுதான். அப்போது 89 இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் 1,3. இப்போ ஒரு இது மட்டும்தான் நம்ம முடிச்சிருக்கோம், இன்னொரு செகண்ட் ஆஃப் வந்து நமக்கு பேலன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்வல்க்கு 1,3க்கு நம்ம வந்து மேக்ஸிமம் வேல்யூ 89 கண்டுபிடிச்சிட்டோம். x equal to 3ங்கிற பாயிண்ட்டில் நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்குது. இப்போ அடுத்தது க்ளோஸ்ட் இன்டர்வல் -3, -1, இதுக்கு நம்ம வந்து வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போது கிரிட்டிக்கல் பாயிண்ட்டில் 2 கண்டுபிடிச்சோம்ல, என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து +or-2 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். +2 தான் இந்த இன்டர்வல் எடுத்துக்கிட்டோம். ஸோ இது ஒரு -2 இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம இந்த இன்டர்வல், ஏன்னா இது வந்து -3லேருந்து -1 வரைக்கும் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த -2 வந்து இந்த இன்டர்வலில் எடுத்துக்கலாம். அப்புறம் -3 -1. இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸுக்கும் நம்ம வந்து வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ வந்து x equal to -2 அப்படிங்கிறதுக்கு பார்க்க போகிறோம். கிவன் ஃபங்க்ஷன் f of x வந்து எடுத்து எழுதிக்கலாம். f of x equal to 2x³ minus 24x plus 107. ஓகே, இப்போ இதில் நம்ம வந்து எக்ஸுக்கு பதிலாக -2 போட்டோம்னா -2 into -2 4 வந்துடும். 4 into 2 8. ஆனால் 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக -8 அப்படின்ட்டு வரும். அடுத்து -24 into -2 plus 107. 8 2s are -16, minus into minus plus 24 into 2 48 plus 107. இப்போ இந்த calculation போட்டோம்னா 107ம் 48ம் சேம் சிம்பிள் உள்ளதை ஆட் பண்ணிக்கணும் இல்லையா? 7 plus 8 வந்து 15, பேலன்ஸ் 1, இங்கே 5, 155, 16 மைனஸ் பண்ணிங்கன்னா 15ல் 6 போச்சு அப்படின்னு சொன்னாக்க 9, இங்கே வந்து 4 இருக்கும், 4ல் 1 போக 3, 139. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து நமக்கு 139 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த இன்டர்வல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் செக் பண்ண போகிறது -3க்கு செக் பண்ணிக்கிறேன். x equal to -3 அப்படின்னு போட்டோம் அப்படின்னு சொன்னால் f of -3 இது வந்து என்னது, f of -2. ஸோ f of -3 என்ன வருதுன்னு பார்க்கலாம். 2 -3 the whole cube minus 24 into -3 plus 107. 2 into 3 times multiply பண்ணால் 3 3s are 9, 9 3s are 27 வரும். அதே போல் மைனஸை 3 தடவை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. 4 3s are 12, 3 2s are 6 plus 1 7. ஓகே, இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 7 2s are 14,
2 2s are 4 plus 1 5 plus இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 107 72 நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இதை ஆட் பண்ணோன்னா 9. ஓகே, நெக்ஸ்ட்டு 54 இது வந்து 179. இப்போ இதுலேருந்து 54 வந்து நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஓகே, 9ல் 4 போயிடுச்சுனாக்கா 5, 7ல் 5 போயிடுச்சுன்னா 2, இது வந்து 125 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இது என்னோட வேல்யூ x ஈக்குவல் டு -3 அப்படிங்கும்போது லாஸ்ட்டாக இன்னும் ஒரு வேல்யூ என்ன இருக்குது, -1க்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ x ஈக்குவல் டு -1 அப்படிங்கிற வேல்யூக்கு இப்போ செக் பண்ணலாம். ஸோ f ஆஃப் -1 2 into -1 whole cube 24 into -1 plus 107. அதே மாதிரி தான் 1 நீங்கள் எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான். ஆனால் மைனஸை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் தான் வரும். ஸோ -1 இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 24 ப்ளஸ் 107. இது -2 ப்ளஸ் 24 ப்ளஸ் 107. ஸோ இதோட கேல்குலேஷன் 107 24 7 + 4 11 3 1 131ல் 2 போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் 129 கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் f ஆஃப் -1 ஈக்குவல் டு 129 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இந்த 3 வேல்யூஸை கம்பேர் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 139 வருது, 125 வருது, அடுத்தது 129 வருது. இந்த மூணுத்தில் 139 தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ. அது எந்த பாயிண்டில் கிடைக்குதுன்னா -2ங்கிற பாயிண்டில். ஸோ ஃபைனலாக மேக்ஸிமம் வேல்யூ இஸ் 139 at x ஈக்குவல் டு -2 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போவுமே வந்து சொல்யூஷன் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஃபைனலாக நீங்கள் கொடுங்க. ஓகேவா, இதுக்கு வந்து ஒரு மார்க் இருக்கும். ஸோ அதை மிஸ் பண்ணிட வேணாம். கடைசியாக நீங்கள் இந்த 3 வேல்யூஸில் எது வந்து பெருசாக இருக்கோ எடுத்து எழுதி பாக்ஸ் பண்ணி அந்த ஆன்சரை வந்து நீங்கள் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுங்க. ஓகே, இதோட 10th கொஷின் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 11th கொஷின் பார்க்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.